தமது ஜீவனை எனக்கோ அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளும் உரைத்தார். தமது ஜீவனை ஆனந்தமே ஆனந்தமே இந்த பாடலுக்கு இந்த பாடலுக்கு சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலோ தாழ்வானாலோ உயர்வானாலோ சர்வமல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்னதான் நேர்ந்தாலோ சோர்ந்து போகாதங்க. ஓ நம்மை அழைத்த தேவன் சந்தோஷமாயிருக்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு பக்க பலபரபா சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் பொங்கி பொங்குது, ஓ சந்தோஷம் பொங்குது. லாபா 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 முற்றம் என்னை மாற்றினார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட ஆனால் எசு கைவிடார், ஆனால் எசு கைவிடார். அந்த நல்ல இயேசு என் சொந்தமானாரே. இப்போ சந்தோஷம் பொங்குது, ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குது, குற்றமென்னை மாற்றினார். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தார். வழி தப்பி நான் தீர்ந்தேன், அவர் அண்டு குரலே, அவர் அண்டு குரலே. நான் இருந்தன் பாவம் நீங்கிட்டே, இப்போ சந்தோஷம் பொங்குது. அக்கா பால திக்கா பாப்பா போ, சந்தோஷம் பொங்குது. பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, பொழிந்தீடும் வல்லமை
பொழிந்திடும் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றைய தேவை தேவா இன்றைய தேவை தேவா இந்த கொட்ட நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி ஓரா பாலா திக்கா பாலா பக்கா பாபா ஓ வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஓரா கபாலா தாரிதா பாலா அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை நாட்டமானையாவே மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாற்றமானையாவே மேலோ முப்பர்வாளி பரியாவரோ தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே தீர்க்கதாரி சாணம் சொல்வாரே பொழிந்திடும் வல்லமே பொழிந்திடும் வல்லமே வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றைக்கு தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றைக்கு தேவை தேவா இப்போ தாரும் தேவா ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினால் உயிர்ப்பிக்க வேண்டுமே தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாவியே மாறியாக பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாவே உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா பொழிந்திட்டாவியே என் மாறியாக இன்று பொழிந்திடுமே என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் பொழிந்தோடோ இச்சலால மூழ்கியே இச்சலால மூழ்கியே சரண்டில் மாகில சரண்டில் மாகில அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாளும் இந்திரோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் பொழிந்திட்டாவியை மாறியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா ஆவியானவரே ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவ புத்திர என முத்திரை போடு ஒரு மனதோடு கூடி வந்துள்ளோ தேவ புத்திர என முத்திரை போடு என்னை அபிஷேகமே என்னை அபிஷேகமே என் தலையை நடக்க என் தலையை நடக்க ஆவியால் நிரப்புமே ஆவியால் நிரப்புமே பாத்திரம் பொழிந்தோடோ இச்சலால மூழ்கியே இச்சலால மூழ்கியே சரண்டில் மாகில அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் எந்த நாளும் இந்திரோ ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி பல வீர பால செல்வா மாறியாக பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டும் உன்னதத்தின் ஆவி தேவா மாறியாக அன்று பொழிந்திட்டாவியே
ஆரியாக பொழிந்திடுமே. ஜெப வேண்டுதலிலே கருத்திருப்போம், ஜெகத்திலே சாட்சியா என்னை நிறுத்தோம். ஜெப வேண்டுதலிலே கருத்திருப்போம், ஜெகத்திலே சாட்சியா என்னை நிறுத்தோம். என்னை அபிஷேகமே, என்னை அபிஷேகமே, என் தலையை நனக்க ஆவியால் நிரப்புமே. பாத்திரம் அழிந்தோடோ நீச்சலான மூழ்கியே, சரண்டில் மகிழ அக்கினி அபிஷேகம் எத்தனாலும் இருந்திடோ. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உலபாலதிங்க பாலதிங்க மாரியாக ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. தேவா உயிர்ப்பையோ உயிர்ப்பையோ பின்மாரியாக ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. Urabala uchakatani kabala tikaba, urabala chakabala dirabala bakaba, ukabala dirabala, ukabala dirabala, ukabala dirabala, ushabala dikabala durabala bakaba, ukabala durabala chakabala bala, ukabala dirabala dikabala do, ukabala chakabala durabala. பொழிந்திட்டாவிய பின்னாரியால் பொழிந்திடுமே. விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், அற்புதம் உண்டாகட்டும். Glory, 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 hallelujah. Shabala bara 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 bara. Hallelujah. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாற்றவே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீரே பரிசுத்தர் 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 நீரே நீர் மாத்திரமே, நீரே எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சகலவற்றையும்
சர்வத்தில் போய எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எல்லாவற்றிலும் நீ மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. ஓ உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த நீரே நீர் மாத்திரமே, நீரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த 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 நீரே மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி பரிசுத்தம் உள்ள தேவனுக்கு, மகத்துவம் நிறைந்த ராஜாவுக்கு, அற்புதமான இயேசு ராஜாவுக்கு நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம், விடுதலையை பெற்றுக் கொள்ளுவோம், சுகத்தை பெற்றுக் கொள்ளுவோம், ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுவோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவோம். Glory, 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 glory. எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா துதிக்கும் நீங்க ஒருவரே பாத்திரராயிருக்கிறீங்கப்பா. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நாங்க ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனா நீங்களோ எல்லாவற்றையும் செய்ய மகிமையானவராயிருக்கிறீர்கள். சகலவற்றையும் செய்ய எங்கள் தேவனால் கூட, எங்கள் இயேசு மகாராஜாவால் கூட. Lord, we are nothing. எங்களுக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரியுப்பா. எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறீர். உங்களுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனைகளை எல்லாம் சுகந்த வாசனையான காணிக்கையாய் அங்கீகரித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறபடினா கைத்தட்டி எங்கள் தேவாதி தேவனை, யூதராஜ சிங்கத்தை மகிமைப்படுத்துகிறோம். நொண்டி குதிரைக்கு சறுக்குனதான் சாக்குன மாதிரி லேசா 2 தூரல் விழுந்த உடனே எங்க விசுவாசிகள் இருக்கவங்க இங்க நடுவுல இந்த கேப்பே வேண்டாம், அப்படி வாங்க வாங்க முன்னாடி வாங்க, அப்படியே அந்த பின்னாடி இருக்கவங்களும் வாங்கம்மா பின்னாடி, இந்த லாஸ்ட் இருக்கவங்களும் இப்படி வாங்க, இந்த நடுவுல இருக்கிற இந்த காவாயை நிரப்புங்க. கூபம் போன மாதிரி தெரியுது, வாங்க முன்னாடி.
நல்ல ஃப்ரெண்ட். என் சேல குறிப்பு இப்படி வாங்க பிள்ளைகளா. ரூத்து, எஸ்தரு, நகோமி எல்லாம் முன்னாடி வாங்க அப்படி சீக்கிரம். நல்லா முன்னாடி ஃப்ரண்ட்ல வாங்க. அல்லேலூயா. ரோசலின் வாங்கம்மா, முன்னாடி வாங்கம்மா, வா முன்னாடி. கத்தரவங்கள நின்று குறைச்சு பக்கத்து விடும். மகள் கெட்சியாலும் மகள் டெய்சியும் ரெண்டு பேரும் போங்க. அக்காலும் தங்கச்சியும் ரெண்டு பேரும் ஒரே ஏஜா இல்ல அக்கா தங்கச்சியா? அக்காலா 6 மாசம் அக்கா. போ அப்ப அக்கா தான். ரெண்டு பேரும் போ. 6 months பெரிய. பரவாயில்ல, 6 months. வெரி குட். 92ஆம் சங்கீதத்தை சேர்ந்து நிறுத்தி நிதானத்தோட வாசிப்போம். அல்லேலூயா. சேர்ல உட்கார்ந்துக்கிறவங்க எழுப்பி நிக்க முடிஞ்சாலும் இல்லைங்க. இல்ல எனக்கு இடுப்பே வரல பாஸ்டர், நிக்கவே முடியாது அப்படின்னு உட்காந்துக்கங்க. பரவாயில்ல. வெரி குட். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே, இப்பதான் உங்களுக்கு விடுச்சா? நம்ம மேடம் லில்லி மேடம் மணி 12:05. What happened? No. 11:40 மேல வந்துடணும். ஸ்டார்ட்.
கர்த்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக பரிசுத்தமான வேத புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் உங்க வலதுகையில உயர்த்தி கொண்டு கண்ணை மூடுங்க பாப்பா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, இயேசு மகாராஜா உமக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லி எல்லாம் இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்கார்வோம். ஹல்லேலூயா. இந்த பரலோக மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேளைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆராதிக்கிற இயேசப்பா இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை தட்டினா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. நல்லா கைத்தட்டி மன மகிழ்ச்சியோடு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா ஆளுகை செய்து ஆட்கொண்டு அற்புதமான கிரியைகள் நடப்பித்து நாமத்தை மயப்படுத்துவாராக. இந்த நாள் 17வது நாள் உபவாச ஆராதனை, 17th day உபவாச சமம். அது என்ன பாஸ்டர்? அநேகருக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்கள பாயிண்ட் டு பாயிண்ட் விசுவாசிகள். என்ன விசுவாசிகள்? பாயிண்ட் டு பாயிண்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இடையில என்ன நடக்குன்னே தெரியாது. சாமுவேல் ஆமாவா போய் வந்திருக்கலாம். எங்க ரோத் நல்லா இருக்கியா? முடிஞ்ச உடனே என்ன பார்த்துப்போம். நல்லா கவனிங்க. பதினேழாவது நாள் இன்றைக்கு உபவாச ஆராதனை. 17 நாளும் 3 நேரம் ஜெபம் நடக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலையில 5 to 7, 11 to 1, மாலை 7 to 8. 3 நேரத்திலையும் அதிகபட்சம் 90% நான் இருக்கிறேன். ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதிகாலையில 30 பேர், 35 பேர், 37 பேர், 40 பேர். என்னுடைய வாஞ்ச இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில வர்ற எல்லாரும் அதிகாலை ஜெபத்துக்கு வந்தே ஆக வேண்டும். அது வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நகரும் சொல்லுவாங்க எங்க ஊர்ல. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்களோ தெரியாது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க அடி மேல அடி அடிச்சா அம்மி நகரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுக்க வேண்டுமானால், உயர்வை கொடுக்க வேண்டுமானால், வளர்ச்சியை கொடுக்க வேண்டுமானால், ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமானால், அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும். அதிகாலையில் early in the morning. அப்பொழுது நிச்சயமாகவே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகிக் கொண்டே
போகும்படி ஆவியானவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை நேரத்தில் ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு தனக்கு குறித்த இடத்துக்கு போனார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவன் குறிக்காத ஒரு இடத்துக்கு நீங்க போகக்கூடாது. தேவன் குறித்த ஓர் இடம் கவனிச்சுக்கோங்க. தேவன் குறிக்காத ஒரு இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சேதம் உண்டாகும். உங்களுக்கு தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் சம்பவிக்கும். நாடா பாஸ்டர் சாபம் போடுறாருன்னு நினைக்காதீங்க. இது சாபம் அல்ல. உங்களை கண்டித்து எச்சரித்து ஆவியானவர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுகிறார். நாங்க எல்லா இடத்துக்கும் போவோம், இங்கேயும் வருவோம். நோ, கர்த்தர் குறிக்கும் இடத்துலதான் நீ சர்வாங்க தகனபலி செலுத்த வேண்டும். ஆதியாகமம் 22 அதிகாரம் 1, 2, 3. சோதித்தார். அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் பேர் போதும். அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் Lord said, Abraham, take thy son, thine only son Isaac, whom thou lovest, and get thee into the land of Moriah. மோரியாவுக்கு தானி போகணும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. மவுண்ட் மோரியா. மோரியா என்கிற இடத்துலதான் நான் உனக்கு எந்த மலையை குறிச்சிருக்கிறனோ அந்த மலைகளில் ஒன்றின் மேலதான் நீ உன் மகனை சர்வாங்க தகனபலியாக செலுத்தணும். அலேலியா சொல்லுங்க பாப்போம். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து இயேசு மகாராஜாவை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணுங்க. உலகமெல்லாம் சபைகள் எழும்பணும். அதுதான் நம்முடைய ஜெபம், அதுதான் நம்முடைய பாரம். தம்பி முன்னாடி வாங்கப்பா, பிளீஸ் கம் ஃபார்வர்ட், ஃப்ரண்ட்ல வாங்க. உலகம் முழுவதும் சபை வளரணும்.
சபை பெருகணும், சபைகள் கட்டப்படணும். ஆனால் நீங்களும் நானும் பலி செலுத்துவதற்கு ஒரே இடம்தான். Only one place. Only one place. Not so many places. Only one place. ஒரே இடத்துல ஒரே சபையில உயிரோடு இருக்கிற மட்டும் நீ சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் பாவ நிவர்த்திகளையும் நீ நேர்ந்து கொள்ளும் பொருத்தனைகளையும் அந்த ஓரிடத்தில் தான் செய்ய வேண்டும். இஷ்டத்துக்கு உலகம் சுற்று வாலிபனை போல ஊர் சுற்றிட்டு அலையக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு கெட்ட பழக்கம், எங்க கூட்டம் நடந்தாலும் முக்காட போட்டுட்டு பைபிளை தூக்கி போயிடுவாங்க. அங்க பாஸ்டர் வர்றாரான்னு பார்க்கணும். போதகர் மேய்ப்பன் தகப்பன் அளவு அறிவிப்பு கொடுக்காத ஒரு இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. அப்படி போனா நீ கசாப்பாயிருவ. ஜாக்கிரதை. கர்த்தர் உன்னை குறித்த இடத்துக்கு தான் நீ ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இஷ்டத்துக்கு ஊர் சுத்திட்டு இருக்காத. பைத்தியகாரி மாதிரி, பைத்தியகார மாதிரி. கர்த்தர் உன்னை நாட்டின தோட்டத்தில் அது யாருமா சேர் எடுத்து மறைவுல போடுறது? வா இந்த பக்கம், தள்ளிவா. அப்படி எஸ்தரா தோத்திரம் கரெக்டா 12:20 வந்திருக்கீங்க. வெரி குட். கார் கத்த கொடுத்துருக்காரு. இப்படியா வர்றது சர்வீஸ்க்கு? போன் வந்துச்சா? உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை. இதுதான் டாக்டர் மருத்துவமனை. இங்க வந்தா சரியாய் போகுது. வீட்டில இருந்தா உடம்பு இன்னும் கொஞ்சம் தான் சரியில்லாம போகும். உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி இங்கதான் இருக்கு. ஜுரத்துக்கு மருந்து இங்கதான், வயிற்று வலிக்கு மருந்து இங்கதான், டிசென்ட்ரிக்கு மருந்து இங்கதான், வாந்தி பேதிக்கு மருந்து இங்கதான், வேற எங்கேயும் கிடையாது. இன்ஜெக்ஷன் போடாமலே ஆவியானவர் உங்களை சுகமாக்கிடுவாரு. மாத்திரை போடாமலே ஏசப்பா சுகமாக்கிடுவாரு. ஏன்னா மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். வக்கீல என்ன தலையை கிழக்கு தட்டு கைய. அல்லேலூயா. அதனால உலகமெல்லாம் சுத்திட்டாலே பைபிளை தூக்கிக்கிட்டு வெள்ள புடவைய கட்டிக்கிட்டு நூதனமான உபதேசங்களை கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு போய் நாசமா போயிடாத. Be careful. எச்சரிக்கை. தேவனாகிய கர்த்தர் குறித்திருக்கிற இடத்துல மட்டும்தான் நீ ஆராதனை செய்யணும். கல்யாணமான பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன்,
அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போக கூடாது. நாங்க மாமியார் போற சர்ச்சுக்கு நாங்க போறோம், போகக்கூடாது. கல்யாணமான பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், உன் புருஷன் எந்த சர்ச்சுக்கு போறானோ அந்த சர்ச்சுக்கு தான் சாகுற வரைக்கும். ஏமா பிள்ளைகளை முன்னாடி வாங்க, வாங்க. வர்றது லேட்டு, அதுல வர பின்னாடி போய் உட்காரு. இங்க வா, இங்க வா, நல்லா ஃப்ரண்ட்ல வா. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். சேல பிள்ளைகள் தானே, மதி பிள்ளைகளா? கல்யாணம் ஆயாச்சுன்னா ஒரு மனைவி புருஷன் போற சர்ச்சுக்கு தான் போகணும். நீ போன சர்ச்ச தகப்பன் வீட்டை மறந்துடணும். இல்லன்னா குடும்பத்துக்குள்ள பேய் பூந்துடும். நாங்க பாஸ்டர் அதுக்காக மாமியார் வீட்டுக்கு போக கூடாதா? ஏன்னா இப்ப லேட்டஸ்டா நிறைய கல்யாணங்கள் நடந்திருக்கு நம்ம சர்ச்சில். இப்ப லேட்டஸ்ட் கல்யாணம் பண்ணவங்கள கைவிட்டு காட்டுங்க பார்ப்போம். லேட்டஸ்டா கல்யாணம் ஆனவங்களை கைவிட்டுக்கடா. இந்த ஜனவரி மாசத்துல இருந்து கை வைத்துக்க பார்ப்போம். அங்கேயா தூக்குறா? இவன் தூக்குறானா? வக்கீல் லேட்டஸ்ட் மேரேஜ். பொண்டாட்டி கொண்டு போயிடலாம். யார? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணியா இல்ல பையனை கட்டி கொடுத்தியா? நீ அவ எங்க இருந்தாலும் சரி, ஒரு வேலை அவன் ஹைதராபாத்ல வேலை ஒண்ணு பிரச்சனை இல்லை. அங்கேயும் எங்க போகணும் பாஸ்டர் என்கிட்ட கேட்டுட்டாங்க போகணும். சென்னையில வேலை செய்யறவன் திருவள்ளூருக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். சனி ஞாயிறு லீவே இல்லாட்டியும் வந்துதான் ஆகணும். திருமணமான மாப்பிள்ளை மார்க்கு நான் பேசுறேன். எனக்கு அப்படிங்கடா என்ன பாருங்க, அடிக்கடி போய் மாமியார் வீட்டில் சோறு திங்கிறது வெட்கக்கேடு, கேவலம். அந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்துடலாம், நீ பிச்சை எடுத்துடலாம். நான் இந்த காரியத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறேன். ஏன்னா கடந்த நாட்கள்ல தோத்துறோம் இங்க உள்ள பசங்களுக்கு ஏசிய சர்ச்சில் இன்னும் மற்ற பெந்தகோஸ்தல சபைகள்ல கல்யாணம் பண்ணி கட்டிட்டு வந்தோம். வந்து அதாவது இந்த பொட்டச்சிக தான் ஜெயிக்கிறாளே ஒழிய இந்த ஆம்பளை போய் தோத்து போயிடலாம். கொண்டு போயிடலாம் விளங்காதவ. இது ஆசீர்வாதம் கிடையாது, இது தேவனுக்கு விரோதமான பாவம். Be careful. நான் பாஸ்டர் மாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது பாபநாசத்துல. அவங்களுக்கு தரிசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிஷனரி ஒளியத்துக்கு போகணும்னு சொல்லி. என்ன ஒளியத்துக்கு? மிஷனரி ஒளியத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்களுக்கு விஷன். முதல் நாள் கல்யாணம் முடிஞ்சு வந்து நைட்டு 1 மணிக்கு வந்தோம். சென்னையில் கல்யாணம் முடிச்சுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து என் சாட்சியை அந்த அம்மாவுக்கு சொல்லி அந்த அம்மா சாட்சியை என்கிட்ட சொல்லி அப்படி பேசி ஜெபம் பண்ணிட்டு
தோத்துறோம். அடுத்த நாள் காலை 5 மணி ஜபத்துக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கிறானா, பார்த்துட்டு வந்த நேரத்துல இருந்து ஒரே டாக்கிங், வாட்சிங் அண்ட் டாக்கிங், வாட்சிங் அண்ட் டாக்கிங். கண் விழித்திருந்து சோறு கூட திங்காம தூங்காம பேச வேண்டியதெல்லாம் பேசுறது, சண்டை போட வேண்டியதெல்லாம் சண்டை போடுறது. கடைசிக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்னதான் நடக்குது? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு குடும்பங்கள் குட்டிச்சவரா போயிட்டு இருக்கு. ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணை பார்த்தானா, பார்த்துட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்கணும். இவன் என்ன பண்றான்? 35,000 ரூபாய் செல்ல வாங்கி கொடுத்துறான். வாங்கிட்டு லைவ் டைம், டாக் டைம் சிம்ம போட்டு கொடுத்துட்டு வந்துடுறான். யாருக்கு? பொண்ணை பார்த்துட்டு வந்த உடனே. இவ தூங்குறது கிடையாது, சாப்பிடுறது கிடையாது, அம்மாவுக்கு வேலை செய்யறது கிடையாது, நீங்க இருக்கிற பொருள் அப்படி தூக்கி வைக்கிறது கிடையாது. எப்ப பாரு போன கைமாத்தான் அலைவான். அது ஒரு பேய். என்னது? பேய். உனக்கு சோதனையா செல் இருந்துச்சுன்னா செவத்துல ஒரு அடி எடுத்து நொறுக்கி போட்டு கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க பாரு. கை தட்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏ சப்பு சப்புன்னு தட்டாதீங்கடா. வெங்கல வாசமாதி நல்லா அல்லையா சொல்லி கை தட்டு. இன்னைக்கு கல்யாணம் ஆனவனும் அப்படித்தான் இருக்கான், கல்யாணம் ஆகாதவனும் அப்படித்தான் இருக்கான். எப்ப பாரு சொல்லு, எப்ப பாரு. ஐயோ, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் பார்த்தா அவன் உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்துக்கிட்டு நோட்டிக்கிட்டே இருக்கிறான். பொம்பளையும் சரி, ஆம்பளையும் சரி, கிழவனும் சரி, குமரனும் சரி, இந்த சின்ன குட்டிகளும் சரி உட்கார்ந்து நோண்டிட்டு இருக்குதுங்க. எங்க செரீனா பாப்பா எனக்கே தெரியாம அந்த பொண்ணு போட்டாவ இப்படி உள்ள இருந்திருக்கு. அதை எடுத்து என் ஸ்கிரீன்ல வச்சுட்டாங்க. அதுக்கு என்ன தெரியும்? எங்க ஆளை காணோம். எங்கப்பா டேனியல்? 3 நேரம் ஜெபம் பண்றதுக்கா முட்டி படுத்துட்டியா? இப்ப என் செல்லுல செரீனாவுடைய அந்த போட்டாதான் இது எப்படிமா வச்சேன்னு கேட்டேன். எனக்கு தெரியும் தாத்தா அப்படிங்குது. எனக்கே அது இப்ப மாத்ததுக்கு தெரியல. இவ்வளவு பெரிய எறும்பு மண் மாதிரி இருந்துட்டு, அது இவ்வளவு பெரிய குட்டி, அது அவ்வளவு அழகா மாத்தி, அது நல்ல ட்ரெஸ் கூட கிடையாது, ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அதை தூக்கி அதனுடைய ஏன் போட்டால எப்ப பாரு தாத்தா என்ன செய்யணும், அந்த அம்மாவை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி அந்த அம்மா போட்டா வச்சிருக்குது. விசுவாசிகளே நல்லா கவனிச்சுக்கோங்க, கெட்டு போகக்கூடாது. திருமணமான சகோதரிமார்களுக்கு நான் சொல்றேன், திருமணமான புருஷன்மாருக்கு சொல்றேன், இளம் தம்பதியாருக்கு சொல்றேன், தோத்திரம், ஒரு போதும் ஈனத்தனமான காரியத்தை செய்யக்கூடாது. பொன்னம்மாள் சாம்சனுங்க எங்கண்ண it is absolutely wrong of the will of God. மோகன் பாஸ்டையா சர்ச்சிலேயே கல்யாணம் நடத்தின ஒருத்தர்
அங்க ஜெபம் பண்ணாரு. ஒழுங்கா திருவள்ளுவர் சர்ச்சில் போய் நாட்டப்பட்டு கனி கொடுக்கணும். அத கல்யாணம் ஆகி ஆளே காணாம். எச்சரிக்கையா சொல்றேன், அது தேவனுக்கு விரோதமான காரியம். அதோ மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அது it is a sin of adultery. sin of adultery. ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த லாக்டவுன் நாட்களுக்கு பிறகுதான் இந்த வியாதிகள்லாம் அதிகமாய் போச்சு, அதிகமாய் போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு அர்ஜென்ட் நீட் போறது தப்பு இல்லை. பொழப்பே அதுவா போயிடக்கூடாது. மாமியார் வீட்டோட ஒரு மருமக போய் இருந்தானா அவனுக்கு வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. மாமியார் மாமனாரு ஏங்கிட்டு இருக்கணும், என் மருமக வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கணும். இவனா ஏண்டா இவன் வந்தான் அப்படின்னு வெறுக்கக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். என் குடும்பத்தை சேர்த்து தான் நான் சொல்றேன். எவனான் சரி, தேவனுக்கு முன்பாக கண்ட இடமெல்லாம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடாது. உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் சம்பளத்தில் முதல் சம்பளத்தை கொண்டு வந்து அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் புசித்து குடும்பத்தாரோ சந்தோஷப்படுவீர்களாக. 11-12 உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ன இடம்? சத்தமா சொல்லுங்க. என்ன தெரிந்து கொள்ளும் ஓரிடம், one place which the Lord your God shall choose to cause his name to dwell that. அங்கதான் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை ஓரிடத்துல தான் கர்த்தரை ஆராதிக்கணும். பல இடங்களில் அல்ல. லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. சீரியஸா வசனத்தை கவனிக்கணும். பல்ல காட்டிக்க கூடாது. எவனும் நல்லா சமணப்பட்டு உட்காரு. ஏன் ஒரு மாதிரி
பொறுக்கு பண்ணி போட்டு உட்காந்துருக்க, நல்லா சமணம் போட்டு நல்லா அட்டன்ஷன் உட்காருங்க, நல்லா குறுக்கெல்லாம் நிமித்தி எல்லாம் குறுக்கள் நிமித்தி உட்காருங்க பார்ப்போம். யார் அவன்? உலக சுற்று வாலிபனா? யார் இந்த பையன்? மூஞ்சி தூக்காட்டு. ஏய் பிள்ளையா? தூக்கிட்டு போ. ஆனா அங்க நடக்க விடாத. கொஞ்சம் அடங்கலன்னா ஒரு கில்லு கொடு, அடங்கிடுவான். இல்ல நான் வந்து கிள்றேன். தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஓரிடம், ஒன் பிளேஸ். ஆமோஸ் பரவாயில்ல, 12:30 மணிக்கு மேலேயாவது வந்துட்டீங்க சர்ச்சுக்கு. முன்னாடி வா, முன்னாடி வா. ஜோசப் அருண் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். அங்கே யாரு? ஸ்டீபன் பாப்பா முன்னாடி. கமான். கண்ட இடமெல்லாம் தூக்கிட்டு போகாத பைபிள. என்று எங்க அதிகாரத்தை கால காணும். 2 நாள் லீவ் கட்ட. எத்தனை நாள் ஆச்சு லீவ்? இப்ப 1 வாரம் ஆச்சு. ஏன்? நோ எக்ஸ்கியூஸ். எங்க ஒரு சமத்துக்கு ஆட்கள் காணா? வியாபாரம் அதிகமாயிடுச்சா? அதிகால ஜபம் கிடையாது, உபாச ஜபம் கிடையாது. வாட் ஹேப்பன்? நீங்க எங்களுக்கு சேர்த்து பண்ணிருக்கீங்க, அதே போதும். என்னடா ஆமாவா? உன் வயிற்றுக்கு நீ தான் சாப்பிடணும், என் வயிற்றுக்கு நான் சாப்பிடுவேன். நான் இப்படி ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடுறதுனால சொல்றதுனால என் மேல யாரும் கோச்சுக்கிறாங்க, புரியுதா? ஒரு தகப்பன் தான் கண்டிக்க முடியும். எப்படியாவது போய் தொலையட்டும்னா நான் கண்டிக்க மாட்டேன். இப்படி தாய் இருக்கணும் ஒரு விசுவாசி. ஒரு தேவ பிள்ளை இப்படித்தான் ஆராதிக்கணும். இன்னைக்கு பொண்ணுகளை கட்டிட்டு பேய்களை கட்டிட்டு வந்திருக்க, பேய்களை கொண்டு போயிடலாம். நம்ம சபையில ஒரு பையன் குழந்தையில இருந்து வளர்ந்தவன், குழந்தையில இருந்து வளர்ந்தவன். அவனுக்கு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து ஒரு சிஎஸ்ஐ பொண்ணை பார்த்து நாகர்கோவில் காலையில் கன்னியாகுமரி கிலோ கணக்கில் தங்க வாங்கினவங்க. ஐ எம் வெரி சாரி, கன்னியாகுமரிக்காரங்களே என்ன மன்னிச்சுக்குது. நகை நிறையா, பணம் நிறையா, நிலம் நிறையா, கன்னியாகுமரி தோப்பு. நம்ம கடைசிக்கு நானும் அந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன். சிஎஸ்ஐல கல்யாணம். அந்த பையன் அன்னைக்கு தான் முதல் முறையா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிருக்கோம். அது வரைக்கும் நம்ம சர்ச்சு அவன் கூனி குறுகி போய் நிக்கிறான், கூனி குறுகி போய் நிக்கிறான் அந்த இடத்துல. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேய் இவனை சிஎஸ்சிக்கே கொண்டு போயிடுச்சு. எந்த பேய்? அந்த பேய். இன்னைக்கு பெந்தெகோஸ்தே சபையில கட்டிட்டு வர பொண்ணுகளும் அப்படித்தான் இன்னைக்கு சேட்டை பண்ணுதுங்க.
ஒரு காலத்திலேயே இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை செய்யக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓரிடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகன பலிகளையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசமபாகங்களையும், உங்கள் கையேறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து 12வது வசனம் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு தலைக்கு மேல ஒரு கை தட்டு கொடுங்க பாபு. இன்னைக்கு ஒழுங்கா வர்ற சர்ச்சுக்கு தசமா கொடுக்க மாட்டான். எங்கேயோ ஒருத்தர் சர்ச்சு கட்டுறதுக்கு இவன் தசமாத்த அனுப்புவான். அவன் யார்? தேவ சித்தத்துக்கு எதிரானவன். எதிரானவன். நான் தசமாத்த எடுத்துக்கல, நான் யாரு கொடுத்தான்னா அப்படி வேதம் சொல்லவில்லை. ஒரே இடத்துலதான் கர்த்தரை ஆராதிக்கணும், ஒரே இடத்துலதான் உங்க பொருத்தனைகளை செலுத்தணும், ஒரே இடத்துலதான் உங்க சர்வாங்க தகன பலி செலுத்தணும், ஒரே இடத்துலதான் உங்க தசமபாகங்களை செலுத்தணும், ஒரே இடத்துலதான் சமாதான பலிகளை செலுத்தணும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் வாஞ்சித்து நாடிடுவே. சத்தமா, ஜீவனுள்ள நாடிடுவே, காலையும் மாலை தோட பாடிடுவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும், பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலைய வேலையும் தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடிச்ச தென்னை மறைப்பா. தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடிச்ச தென்னை மறைப்பா. உன்னதத்தில் மறைவாக கண்மலை மேல், உன்னதத்தில் மறைவாக உயர்த்துவா கண்மலை மேல். காலையும் மாலை கர்த்தரை கர்த்தரை பரிசுத்த
பரிசுத்தர் வீடும் குதே பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிடும் துணி கேட்குதே. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா அல்லேலூயா ஆஹா ஆஹா அல்லேலூயா ஆஹா Hallelujah. Switch up. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா போக்குவரத்து அமைச்சர் ரத்தம் எனக்காக அல்லோ பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. எத்தனை இன்னல்கள் உம்மை பிரியே எத்தனை இன்னல் வந்தாலும் உள்ளவை ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே. சாட்சியாய் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனையே. நல்ல தலைக்கு மேல கைய தட்டி பரிசுத்த ஆவியானவரே இப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்களுக்குள்ள ஊற்றி விடுங்கப்பா. ஒருபோதும் உயிரோட இருக்கிற மட்டும் கண்ட இடமெல்லாம் மேயாத முடிவு பரிதாபமாக இருக்கும். Be careful.
பிரீச்சர்ஸ், பிரசங்கியார்கள் 10,000 பேர் இருப்பாங்க. பட் தகப்பன் ஒருவன் மாத்திரம்தான். தகப்பனுக்கு தான் அடிக்க உரிமை இருக்கு, கண்டிக்க உரிமை இருக்கு, திட்ட உரிமை இருக்கு. வேசி பிள்ளையா போட்டுன்னு ஒரு தகப்ப இருக்கானா அத உண்மையான பிள்ளை கிடையாது. உண்மையான பிள்ளை கிடையாது. நல்லா கவனிங்க. கண்ட இடமும் போகாத, சீரழிந்து போகாத, அது பிசாசுடைய தந்திரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட முன்னாடி வாப்பா, கிங் சாலமோன் வா, அங்க இங்க போகாத. உன் வீட்டுக்கு வேற ஒரு சபையை சேர்ந்த ஒரு போதகர் வர்றாருன்னா உன் வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாத, உனக்கு அது ஆபத்து. ஆபத்து. ஒரு நாளும் அது உனக்கு மேன்மையாக இருக்காது. எங்க என் தம்பி எங்க தெரியலையா? எங்க போயிட்டான்? கச்சேரி முடிஞ்ச உடனே தமிழ் நடிக்க ஓடி போயிடும். அந்த மாதிரி இருக்குது. தமிழினி எங்க? தமிழ் நீ எலெக்ஷனுக்கா? ஓ, இவன் சேர்ந்து கூட போயிட்டாரா? புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து. இல்ல கவனிங்க, உயிரே போனாலும் கத்தர் வச்ச இடத்தை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக கூடாது. தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுக்க பாப்போம். அப்படி போனா என்னன்னா வரும்ன்றது பைபிள்ல நிறைய இருக்கு. நான் சொல்ல விரும்பல. அப்படி செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அதை மாத்திரம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து தேவ சாபத்தை பெற்றுக் கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால கண்ட இடமும் நீங்க ஆராதனைகளுக்கு போகக்கூடாது. உங்க காணிக்கைகள், தசமபாகங்கள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் தேவன் தெரிந்து கொள்ளும் ஓரிடத்தில் தான் செலுத்த வேண்டும். இவருக்கு தான் சபையை பத்தி ஆத்மபாரம் கிடையாது. அடுத்த சபை மேலதான் இவருக்கு ஆத்மபாரம். லட்ச லட்சமா கொட்டுவாரு அடுத்த சபைக்கு. ஏன்னா சால்வ போட்டு ஸ்டேஜில் உட்கார வைப்பாங்கல்ல. செல்லத்துல பாஸ்டர் உட்கார வைக்க மாட்டாரு. என்னடா சால்வ போட்டு அவருக்கு பாஸ்டர் பதவி கொடுத்து பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க. இங்க 45 வருஷமா வந்தாலும் ஒரு கௌரவம் கிடையாது. நம்ம எச்சரிக்கை. கண்ட இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தருக்கு தகனபலிகளை
செலுத்த முடியாது. அது தேவனுடைய பாதத்தில் அருவருப்பானது. அப்படிப்பட்டவர்களை தேவனாகிய கர்த்தர் அரோசிக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல். லேவிட்டிக்ஸ் 26. உண்டாக்காமலும் இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, நல்ல கவனிங்க, என் பரிசுத்த தலம். சொல்லுங்க, என் பரிசுத்த ஸ்தலம். சொல்லுங்க பாப்போம். வாயை தந்து சத்தமா சொல்லு. மை சாங்சுவரி. என்னுடைய ஸ்தலம், என்னுடைய பரிசுத்த தலத்துல நீ பயபக்தியாக நடந்து கொள். நான் கர்த்தர். அவைகளின்படி செய்தால், அப்படின்னா ஆசீர்வாதத்தை எப்ப உனக்கு கொடுக்கணுமோ அப்ப கரெக்டா கொடுத்துருவேன். கை தட்டுக்கு பார்ப்போம். ஏற்ற காலத்துல உங்களுக்கு மழை பெய்யும், இல்லாட்டி காஞ்சு கருவாடா போவ. ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கொடுக்கும். உங்க அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு தேசத்துல சுகமா குடியிருப்பீங்க. தோத்திரம். உங்க வீட்டுக்குள்ள சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது, சமாதான கேடு இருக்காது, தத்தளிப்பு இருக்காது. தோத்திரம். சமாதானத்தோடு படுத்துக் கொள்வீர்கள். இன்னைக்கு நிறைய வீட்டுல துஷ்ட மிருகம், சிங்கம், கரடி, ஓநாய், கட்டுவிரியன் பாம்புகள், கண்ணாடி விரியன் பாம்புகள் எப்ப பாரு எழுப்பிட்டே இருக்கும். பாம்பு மாதிரி. ஏன்? கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை. ஸ்தோத்திரம். துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில், சத்துருக்களை துரத்துவீர்கள். 5 பேர் 100 பேரை ஜெயிப்பீங்க. 100 பேர் 10,000 பேரை தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுக்க பார்ப்போம். அல்லேலூயா. பட்டயத்தால் விழுவார்கள். கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பண்ணுவேன், பெருகவும் பண்ணுவேன். உங்களோடு உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு இதாங்க முக்கியமானது. உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். And I set my tabernacle among you, and my soul shall not abhor you. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க.
மனமகிழ்ச்சியோட சொல்லுங்க. தலைக்கு மேல கைத்தட்டி சொல்லுங்க. அடுத்த வசனம், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை. தோத்திரம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து நல்லா அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிக்க பார்ப்போம். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைக்கு உன்னை 100% ஒப்பு கொடுத்து, இதுக்கு முரண்பாடா நீ எதையாவது செஞ்சைனா அதற்கு விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். ஆகையால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து கர்த்தர் நாட்டி இருக்கிற தோட்டத்தில் மரண பரியந்தம், இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிலைத்திருக்க, கனிகளை கொடுக்க, வாசனை வீச, நற்கன்னங்களாய் விளங்க ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. ஒருபோதும் ஆவியானுடைய வாசனையை கெடுத்து போடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் பழுகி பெருகுவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நியமத்தின்படி, கட்டளையின்படி அர்ப்பணம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் போடுங்க, கண்ணம் போடுங்க. நேர் முழங்கால் போடணும். யாரும் அங்கங்க எழுப்பி நடமாடக்கூடாது. எவரிபடி kneel down. நேர் முழங்கால். இடதுக்கு இதயத்தில் வைங்க, வலதுகை அப்பாவுக்கு நேரம் உயர்த்துங்க. என்ன நாட்டினது இந்த மிராக்கிள் பிரியற்றவர் ஏஜி தேவாலயத்தில். ஆவியானவரே, ஒரு காலம் இந்த தோட்டத்தை விட்டு, இந்த மந்தையை விட்டு வேற எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன். யோசுவா ஐயா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேமிப்போம். புருஷன் ஒரு சர்ச்சு, மனைவி ஒரு சர்ச்சு, பிள்ளைகள் ஒரு சர்ச்சு, இது விளங்காத குடும்பம். இன்றைக்கு ஆவியானவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், கண்டிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, நாங்க மனம் திரும்பி உயிரோடு இருக்கிற மட்டும் அதிகால ஜெபத்துக்கு நாங்க வருவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உபவாச ஜெபங்களுக்கு வருவோம், மாலை நடக்கிற ஆராதனைக்கு வருவோம். ஒரு ஜெபத்துக்கு நாங்க மிஸ் பண்ண மாட்டோம். எல்லா ஆராதனையில பங்கு பெறுவோம். கர்த்தர் நாட்டி இருக்கிற தோட்டத்தில் கடைசி பரியந்தம், மரண பரியந்தம், உங்க வருகை பரியந்தம் நாட்டப்பட்ட ஒளிவு மர கன்றாய் நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறேன் என்று தாவீதையா சொன்னாரே. இன்னைக்கு அநேகர் பட்டு போன மரங்களாக இருக்கிறார்கள். ஆசீர்வாதம் இல்லை, என்ன பண்ணாலும் காரியங்கள் கைகுடி வருவதில்லை. காரணம் என்ன? உலகம் பூரா சுத்துறது, உலகம் முழுவதும் சுத்துறது. வேண்டாம் தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆவியாவுடைய வார்த்தைகளுக்கு அர்ப்பணித்து உயிர் உள்ள மட்டும், சரத்துல மூச்சு இருக்கிற மட்டும், ஏசப்பா வருக மட்டும் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ என்னை 100% அர்ப்பணிக்கிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்கயான்னு சொல்றவங்க தோத்திரம், உங்க வலது கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன்.
அப்படியே வலது கை வைத்து, யாரு கண்ணை திறக்காதீங்க, யாரு கண்ணை திறக்காதீங்க. தோத்திரம். கண்ணை மூடிக்கிட்டு வலது கையை உயர்த்திக்கிட்டு எழும்பணும். வலது கையை உயர்த்திக்கிட்டு எழும்பணும். தோத்திரம். ஹல்லேலூயா. நேரு முழங்கால் நின்னவங்க எழும்பி உங்க வலது கையை உயர்த்தி, கண்ணை மூடுப்பா, கண்ணை திறக்காதப்பா, கண்ணை மூடு. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இப்படி ரெண்டு கையும் உயர்த்துங்க பாப்பா, ரெண்டு கையும் உயர்த்துங்க, ரெண்டு கையும் உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க. சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் எழுப்புங்கம்மா, பின்னாடி இருக்கிறவங்களாம் எழுப்புங்க. ஸ்டாண்ட் எவரிபடி. தோத்திரம். உங்களுக்கு தனியா ஒரு பாடம் எடுக்கணும் போல, எல்லாம் எழுப்புங்க. Glory to God. ரெண்டு கையை உயர்த்துங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஏசப்பா. கண்ணை மூடு, எல்லாம் கண்ணை மூடு. ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. சத்தம் போதாது, எவ்வளவு சத்தமிட்டு கதற முடியுமோ. ஏசப்பா கூப்பிடு, 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 கூப்பிடு. கூப்பிட்டுட்டாரு. ஏசப்பா, 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 ஏசப்பா. இந்த கிருபையை தாங்கப்பா, இந்த அபிஷேகத்தை தாங்கப்பா, இந்த வல்லமையை தாங்கப்பா. ஓ ராக்கப்பா லபர பல 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 பலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த அபிஷேகத்தை சிறியோர், பெரியோர், வாலிபர், வயோதிபர் எல்லாருக்குள்ளையும் ஊற்றி விடும்படி கைகளை தட்டி எல்லா பரிசுத்த நிரம்புங்க. நல்லா உற்சாகமா கை தட்டி, பெருமுழக்கத்தோடு கை தட்டி. நிறுத்தாம 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 எல்லா கைகளை தட்டுங்க. நல்லா கண்ணை மூடுங்க, கண்ணை மூடு, எல்லாம் கண்ணை மூடா. டே எல்லாம் கண்ணை மூடு, நல்லா கை தட்டு. ஹல்லேலூயா. Glory, 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 glory. ரெண்டு கையும் அப்படியே வைத்துங்க, கண்ணை மூடி. ரெண்டு கையும் வைத்துங்க, ரெண்டு கையும் வைத்துங்க. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே, இயேசு ராஜா, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்மா, எங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக, காணிக்கையாக உங்க பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறோம். இயேசுவே, உங்க வருக மட்டும் என்ன உயிரோடு வைத்திருக்கும் நாள் மட்டும் நீங்க நாட்டின இந்த செழிப்பான மேட்டிலே, செழிப்பான தோட்டத்திலே நிலைத்திருந்து கனி கொடுக்க அர்ப்பணம் பண்ணுகிறேன். இயேசுவே, என் குறைகளை மன்னித்து, பலவீனங்களை மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கும். மரண பரியந்தம் உண்மையாய் இருந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள பாதங்களிலே விழுந்து கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறேன். எங்கள் அருமை பிதாவே. தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க பாபு, சந்தோஷமா. நல்லா உற்சாகமா கைதட்டுங்க, நல்லா ஜோரா கைதட்டுங்க. அல்லேலூயா சொல்லி அர்ப்பணித்துக் கொண்டே. ஹல்லேலூயா. வருகிற டிசம்பர் 31 வரைக்கும் நமக்கு விசேஷித்த உபவாச நாட்கள். அதற்கு மகிமை உண்டதாக அனுதினமும் 5 மணி முதல் 7 மணி வரைக்கும், அடுத்து 11 மணி முதல் 1:30 மணி வரைக்கும், அடுத்து மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் நிச்சயமாகவே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுவரைக்கும் நடந்த ஜெபங்களை விட இந்த நாட்கள்ல நல்ல எழுப்புதலாக ஆவியானவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால எல்லா தேவ பிள்ளைகளும்
5 to 7. நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன். எவ்வளவு டயர்னாலும் தோத்திரம் கண்டிப்பா வருவேன். தோத்திரம் சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை. அதனால அன்றைக்கு நீங்க வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை நடத்துவார். யோவான் என்ன ரெஸ்ட் எடுத்துறியா? இல்லை பாருயா, ஜுரமா அப்பாலே போ, சாத்தாலே ஓடிப்போம், ஜுரம் கரல பிச்சு பிடிக்கிட்டு. அல்லேலூயா. அதனால ஒரு விசுவாசி 3 நேரத்தில் ஒரு நேரமாவது சர்ச்சுக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நீ விசுவாசின்னு சொல்றதுக்கே தகுதி இல்லை. சோ செயல்படுங்க. நிச்சயமா சொல்றேன், பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய போறார். பெரிய பெரிய அதிசயங்களை உங்க வாழ்க்கையில ஏசப்பா செய்வார். அது நிச்சயம் நிச்சயம் நடக்கும். நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லி கை தட்டுங்க பார்ப்போம். நல்லா நல்லா கை தட்டி அல்லேலூயா. ஐயோ, கோயில்ல தட்ட பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. நல்லா ஜோரா கை தட்டு. கோயில் பிள்ளைகள் எல்லாருமே வரணும். ஆமா, எல்லாரும் வரணும். எல்லா சகோதரிகள் வரணும். ஷார்ப்பா 5க்கு ஆரம்பிச்சு 7க்கு பிடிச்சிடும். டைம் எல்லாம் இழுக்கிறது கிடையாது. செயல்படுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தியானம் 11 மணிக்கு ஆரம்பிச்சு ஸ்தோத்திரம் 1:30 மணிக்கு பிடிச்சிடும். கவனமா இருக்கு. விளைந்த பலனை அறுப்பார் இல்லை, விளைவின் நற்பலன் வாடியது என்ற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவருக்கு நம்முடைய காணிக்கைகள், பொருத்தனைகள், தசம்பாகங்களை செலுத்தி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே. அறுவடை யார் கீழே போகக்கூடாது. அந்தோ மனித அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவும் இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவும் இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா உந்தன் செவி தொனிக்கலையோ, எண்ணில் அடங்கா தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. சிங்களை ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே, ஆத்துமரட்சன் அடையாதவர் 1000 அழிகின்றாரே, ஆத்துமரட்சன் அடையாதவர் 1000 அழிகின்றாரே, திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், ஓ தினமும் அவர் குரல் கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆத்தும தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார், ஆத்தும தரிசனம் கண்டிடுவார்,
ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார் விரைந்து சென்று சேவை செய்வார் விளைவின் பலனை அறுத்திடுவார். விரைந்து சென்று குமுதா விளைவின் பலனை அறுத்திடுவார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் பாடிடுதே படை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு மனம் ஓற்றும் ஏக சிந்தை சபைதானில் விளங்கிட செயல்படுவார். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதானில் விளங்கிட செயல்படுவார். நிமிந்து நிற்கும் தூண்களை போல் இளைவரமாய் என்றும் தாங்கி நிற்பார். அமே நிற்கும் தூண்களை போல் இளைவரமாய் என்றும் தாங்கி நிற்பார். இணைந்த பலனை அறுப்பாரில்லை. ஓ வினாட் பலன் பாடிடுதே மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அறுவடை கை தட்டுங்க ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆவியின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். ஆவின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவாய். சபையின் நன்மை உபயோகிப்பார். சந்ததம் சபையில் இருப்பார். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பார். சந்ததம் சபையினில் நிலைத்திருப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. ஓ விளைவினார் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவை பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவினர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. தேவனின் சேவை பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார். உந்தனின் பங்கினை ஏற்றிடுவார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே ஓ கடைசி வரை நீயும் கனி கொடுப்பார். விளைந்த பலனை விளைவினார் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. ஓ அந்த
மனித அழிகின்றாரே, அறுவடை மிகுதி மனித அழிகின்றாரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இன்று சாயங்காலம் ஊழியம் வழக்கமா நடைபெறும். ஊழியத்தை உற்சாகமா செய்யுங்க. மாலை ஆராதனை 7 மணிக்கு கரெக்ட். எல்லாரும் வரணும், ஒருவரும் ஆப்சண்ட் ஆகக்கூடாது. ஸ்தோத்திரம். டிசம்பர் 31 வரைக்கும் 3 வேளை ஆலயத்தில் உபவாசம் ஜெபம். 2 நேரம் உபவாசம் இருக்கிறவங்க அதிகாலை ஜெபத்துக்கும் 11 மணி ஜெபத்துக்கும் வரலாம். சாயங்காலம் நீங்க சாப்பிடலாம். வேலைக்கு போறவங்க காலையில ஒரு நேரம் உபவாசித்து ஜெபத்துக்கு வந்துட்டு மத்தியானம் நீங்க சாப்பிடலாம். இல்ல முழு நேரமும் இருந்து ஜெபிக்க விரும்பினா ஜெபமெல்லாம் கத்த நிச்சயமா பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதிகால ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். அதனால இப்ப வந்திருக்கிற எல்லாரும் அதிகாலை 5 to 7 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடும். அதனால செயல்படுங்க. ஒருவரும் இயேசுப்பாவுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. புரியுதா? ஆமா. சரி, இப்போ ஒரு முக்கியமான காரியம். இந்த ஃபார்ம் எத்தனை பேர் ஃபில்அப் பண்ணீங்க? ஓட்டு போடுற ஃபார்ம் கைவிட்டு காட்டுங்க பாப்போம். 18 வயசுக்கு மேல உள்ளவங்க ஓட்டு போடுற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? அந்த பேரே சொல்லாத, எஸ்ஐஆர் குச்சையார்ல வேண்டாம். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல கவனமா பண்ணுங்க. ஏன்னா ஒரே குழப்படியா அந்த ஃபார்ம் இருக்கு. இப்ப என் ஃபார்மும் அம்மா ஃபார்மும் செல்லாது, 2மே செல்லாது. ஏன்னா அப்படி ஃபில்அப் பண்ணிருக்காங்க. என்னுடைய தகப்பனார் பெரிய குளத்துல அவங்க 2002 வாக்கு போட்டவங்க, ஓட்டு போட்டவங்க. அத என் ஃபார்ம்ல அவங்க திருத்தணியில ஓட்டு போட்ட மாதிரி நோட் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிங்க. அதே மாதிரி பாஸ்டமாவுக்கு அவங்க அப்பா பேர் போடக்கூடிய இடத்துல எங்க அப்பா பேரை போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பாபநாசத்துக்காருக்கும் ஓட்டு எங்கன்னு கேட்டா திருத்தணி தொகுதின்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்படித்தான் பீகார்ல குழப்பம் ஏற்பட்டு நாசமாயிருக்கு. அதனால விசுவாசிகள் இந்த காரியத்தில் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட எச்சரிக்கையோடு கூட அதுல இருந்து உங்க ஓட்டு உரிமையை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நான் இந்த 2 சீட்டை கிழிச்சு போட்டுட்டு வேற சீட்டு தான் வாங்கி எழுதணும். அதனால அவசரப்பட்டு எதையாவது குண்டக்கா மண்டக்கா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு உரிமை மட்டும் இல்ல, யூ ஆர் நாட் இந்தியன் சிட்டிசன்ஷிப். நீங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே இல்லையா? உங்களை கொண்டு போய் ஒரு அகதிகள் முகாமில கொண்டு போய் அடைச்சு வச்சிருவாங்களாம். நாய மாட்ட மிருகத்துல அடைச்சு வைக்கிற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட ஆபத்துக்கெல்லாம் வருது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த விஷயத்துல கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படும்படி கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுக்க பார்ப்போம். நல்ல உற்சாகமா கைதட்டுங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க, கை கூப்புங்க பார்ப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக தேவன் நமக்கு கொடுத்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காய் எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனுக்கே செலுத்தி இயேசு ராஜாவை நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமாக.
Glory to God. ஷபலபரபலபரபம். என் பிள்ளைகளை நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்கப்பா. எந்த தீங்கும் ஒருவரையும் துக்கப்படுத்தாமடி காத்துக்கொள்ளும். விசேஷமாக இந்த ஓட்டு உரிமையை ஜாக்கிரதையோடு நாங்கள் செய்து மறுபடியும் எங்கள் தமிழ்நாட்டில் மத சார்பற்ற ஆண்டவரே சுவிசேஷம் பரவுவதற்கு ஏதுவான நல்ல முதலமைச்சரை கர்த்தர் நியமித்து ஒரு எழுப்புதலுக்குள் நாங்கள் கடந்து செல்ல ஆவியான கிரியேசபடி கைய பக்கத்துல உயர்த்தி பிடிங்க பார்ப்போம். இயேசுவின் நாமத்தினாலே நல்லா கையை உயர்த்தி பிடிங்க. இயேசுவே, இதுல எந்த தில்லுமுள்ளு நடக்கக்கூடாது, இதுல எந்த குளறுபடிகளும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உங்க வல்லமை விளங்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். ஆண்டவரே, தமிழகம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமா மாறணும். திருவள்ளூர் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமா மாறணும். இந்தியா முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமா மாறணும். கரங்களை தட்டி நாங்கள் கர்த்தரை பயன்படுத்துகிறோம். பிசாசின் ராஜ்யத்துக்கு முடிவு உண்டாகட்டும். நீங்க பிறகு நாங்க சிறுக பள்ளிவிடத்தை பிடிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள், கல்யாண நாள் அனுசரிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். மகிமையான வருகைக்கென்று ஆயத்தமாக்கும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கை கூப்பி கண்ணமுடி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. எல்லாரும் இடதுகை நெஞ்சில் வைங்க, வலதுகை தலைமையில் வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பாய்க்க சமாதானம் பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் இந்த பங்கு பெற்ற எல்லா தேவ மக்களோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை ஊற்றி சத்தமாலே பார்ப்போம். நல்ல பெருமுழக்கத்தோடு கை தட்டி ஆர்ப்பரித்து ஹல்லேலூயா. God bless you. எல்லாரும் மாலை ஆராதனைக்கு வாங்க. அதிகாலை